செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அடுத்த கிருஷ்ணா நகர் பகுதியை சேர்ந்தவர் ஜெகன். இவர் கடந்த 30ஆம் தேதி குடும்பத்துடன் மதுராந்தகம் அடுத்த மாரிபுத்தூர் பகுதியில் உள்ள கோவிலுக்கு சென்றுவிட்டு அடுத்த நாள் வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 15 சவரன் நகை, வெள்ளிப் பொருட்கள், 25,000 ரூபாய் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து ஜெகன் அளித்த புகாரின் பேரில் மறைமலை நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதனிடையே மறைமலை நகர் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் சென்னை பெரும்பாக்கம் பகுதியை சேர்ந்த அப்துல் ரஹீம் என்பதும் அவர் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டதும் ஜெகன் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து திருடியதும் தெரியவந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்து செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அவர் வைத்திருந்த 5 சவரன் தங்க நகையை பறிமுதல் செய்தனர். தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் புனித அன்னை மரியாளின் பிறப்பு பெருவிழா ஆகஸ்ட் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனியை ஒட்டி மல்லிகை மலர்களாலும் ஒளி விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட பூண்டி மாதாவின் ஆடம்பர தேர்பவனியை KPS பாண்ட் இசைக்குழு இன்னிசையுடன் சேலம் மறை மாவட்ட மேதகு ஆயர் ராயப்பன் புனிதப்படுத்தி துவக்கி வைத்தார். இந்த தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் சூரமங்கலம், தாதகாப்பட்டி, அஸ்தம்பட்டி, அம்மாப்பேட்டை, ஆத்தூர், மேட்டூர், தம்மம்பட்டி, வாழப்பாடி ஆகிய 13 இடங்களில் உழவர் சந்தை செயல்பட்டு வருகிறது. இந்த சந்தைகளில் முக்கிய தினங்கள் மற்றும் விழா காலங்களில் காய்கறி விற்பனை அமோகமாக நடைபெறும். அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி முகூர்த்த நாள் என்பதால் 13 உழவர் சந்தைகளிலும் 1032 விவசாயிகள் கொண்டு வந்திருந்த 317.34 டன் காய்கறி, பழங்கள் 1,25,25,000 விற்பனையானது. இதனை 76,665 நுகர்வோர்கள் வாங்கி சென்றனர். இதேபோல் பெரிய கடை வீதி, மாநகராட்சி, வனைவடகம், பால் மார்க்கெட், பாதுகாப்பட்டி காய்கறி சந்தை உள்ளிட்ட மார்க்கெட்டுகளிலும் அமோகமாக விற்பனை நடைபெற்றது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கொப்பம்பட்டி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட தீத்தாம்பட்டி தெற்கு தெருவை சேர்ந்தவர் நிறைகுளத்தான். இவர் தீத்தாம்பட்டி ஊருக்கு வடக்கே உள்ள தனது 2 ஏக்கர் நிலத்தில் இருந்த தேவையற்ற செடிகளை வெட்டி அகற்றி அதனை தீயிட்டு கொளுத்தியுள்ளார். அப்போது புகை மூட்டமும் சுட்டெரித்த வெயிலின் அனல் காற்றின் தாக்கத்தால் இவர் மயக்கமடைந்து அங்கேயே சரிந்து விழுந்தார். இதனை அடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கொப்பம்பட்டி போலீசார் அவரை மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். பின்னர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ராயபுரத்தில் அமைந்துள்ள காவலர் குடியிருப்பில் தமிழ்நாட்டின் 12 மாவட்டங்களில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட கராத்தே போட்டி நடைபெற்றது. இதில் பங்கேற்று வெற்றி பெற்ற வீரர், வீராங்கனைகளுக்கு தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக வெள்ளி நாணயம் வழங்குவதாக இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் காஜா தெரிவித்தார். பின்னர் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற வீராங்கனை தனது பயிற்சியாளரும் தந்தையும் அளித்த ஊக்கத்தின் மூலமாக தாம் வெற்றி பெற்றதாகவும், கடந்த 4 ஆண்டுகளாக பயின்று வரும் தான் மாநில அளவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றதைப் போல இந்தியாவிற்காக ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுவதாக கூறினார். அண்மையில் சாலை விபத்தில் உயிரிழந்த மதுரையைச் சேர்ந்த மதிமுக நிர்வாகிகளான பச்சமுத்து, அமிர்தராஜ், புலிசேகர் ஆகியோர் குடும்பத்திற்கு மதுரை முடிச்சாலை அருகே தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ 45 லட்சம் ரூபாய் நிதி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாடு கல்வி முறை சர்வதேச அளவில் சிறந்தது என்றும் வேண்டுமென்றே தமிழ்நாடு கல்வி முறையை குற்றச்சாட்டுவதை ஆளுநர் ரவி தொடர்ந்து கூறி வருகிறார் என்றும், RN ரவி பதவியேற்ற காலத்தில் இருந்து ஆளுநராக செயல்படவில்லை, RSS, பாஜக உள்ளிட்ட அமைப்புகளின் கொள்கை பரப்பு செயலாளராக செயல்பட்டு வருகிறார் என்றும் விமர்சித்துள்ளார். ஆளுநர் RN ரவியை பொறுத்தவரை அவர் பதவியேற்ற காலம் முதல் இன்று வரை தமிழ்நாட்டின் ஆளுநராக செயல்படாமல்
RSS, பஜ்ரங்தள் போன்ற பிரிவினை சக்திகளின் பிரச்சாரகராக, ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக அவர் செயல்பட்டு வருகிறார். சமீபத்தில் அவர் தமிழ்நாட்டின் கல்வி தரன் பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகளை பற்றி, நம்முடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸை பற்றி அவர் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அது முற்றிலும் தவறானது. கிட்டத்தட்ட 4-5 வருடங்களுக்கு முன்பாகவே ஸ்டேட் போர்ட் சிலபஸ் கிட்டத்தட்ட CBSE சிலபஸுக்கு நிகராக அந்த வடிவமைக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் கோவில்பட்டி சாலையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. செயற்குழு உறுப்பினர் வன்னை அரங்கநாதன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெற அயராது உழைத்த விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை தமிழக துணை முதல்வராக அறிவிக்க வேண்டும், மணப்பாறை பகுதிக்கு விளையாட்டு அரங்கம் வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக கலைஞர் விளையாட்டு அரங்கம் என பத்திரப்பதிவு செய்வதற்கு உறுதுணையாக இருந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களை பாராட்டி நன்றி தெரிவிப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள சாரதா ஆசிரமம் எதிரில் சென்னை திருச்சி GST சாலையில் பாலம் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கட்டுமான பணி நடைபெறும் இடத்தை கடந்து செல்ல 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஆவதால் சென்னை திருச்சி GST சாலையில் சுமார் 6 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. மேலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் எவ்வித அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் பேரூர் அணையில் அமைந்துள்ள மாவட்ட சிறையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விசாரணை கைதிகள் 200 பேர் அடைக்கப்பட்டு உள்ளனர். 4 பகுதிகளாக இந்த சிறை பிரிக்கப்பட்டு அங்கு விசாரணை கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று இரவு விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த விசாரணை கைதி சந்தனகுமார் மற்றும் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த விசாரணை கைதி ஜெயச்சந்திரன் ஆகியோரிடையே சிறையில் படுத்து உறங்குவதில் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தகராறில் இரு பிரிவாக கைதிகளிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் 9 பேருக்கு சிறிய அளவில் காயம் ஏற்பட்டு சிறைக்குள்ளேயே சிகிச்சையளித்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து சிறை காவலர்கள் உடனடியாக அங்கு வந்து இந்த மோதலை கட்டுப்படுத்தினர். இதைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தலைமையிலான காவல்துறையினர் சிறைக்கு சென்று விசாரணை நடத்தினர். தேனி மாவட்டம் மாடிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் விடுமுறை நாளான நேற்று சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. இந்நிலையில் தேனியில் இருந்து அதிவேகமாக வந்த ஜீப் கட்டுப்பாட்டை இழந்து வைகை அணை மேற்கு புற நுழைவாயில் கதவை உடைத்து உள்ளே சென்று நடைபாதை மீது மோதி நின்றது. இதில் அருகில் இருந்த 2 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. மேலும் விபத்தின் போது சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து ஓடி தப்பியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து வைகை அணை போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் நீலகிரி மாவட்டத்தில் இருந்து சின்னமனூருக்கு உறவினர் வீட்டு விழாவிற்காக வந்த குடும்பத்தினர் சுற்றுலாவிற்காக வைகை அணைக்கு வந்தபோது ஜீப் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது தெரியவந்தது. தூத்துக்குடி மாநகர பகுதியில் உள்ள 29, 38, 39 உள்ளிட்ட வார்டுகளில் திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு திமுக பொது உறுப்பினர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வகுத்த வியூகம் காரணமாக கடந்த மக்களவைத் தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெற்றதாகவும் அதேபோல் வரும் சட்டமன்ற தேர்தலிலும் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 தினங்களுக்கும் தொடர் விடுமுறை வந்த காரணத்தினால் சென்னையில் உள்ள பலர் தங்களுக்கு சொந்த ஊர்களுக்கு சென்றனர்.
அதேபோல் பிற பகுதியில் உள்ளவர்கள் சென்னையை சுற்றி பார்ப்பதற்கும் விடுமுறையை உறவினர்களுடன் கழிப்பதற்கும் சென்னைக்கு வந்த பொதுமக்கள் மீண்டும் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதால் போரூர் சுங்கச்சாவடி அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக ஆம்னி பேருந்துகள் போரூர் சுங்கச்சாவடி அருகே முன்பதிவு செய்யப்பட்ட பயணிகளை நீண்ட நேரம் காத்திருந்து ஏற்றி செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் போரூர் சுங்கச்சாவடியில் இருந்து வானகரம் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நீண்ட நேரமாக அணிவகுத்து நின்றன. எனவே போக்குவரத்து போலீசார் போக்குவரத்து சீர் செய்ய வேண்டும் என்றும் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய ஆம்னி பேருந்துகளை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டும் என்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி SS மாணிக்கபுரம் அன்னை வேளாண்கனி புனித ஆரோக்கிய மாதா தங்கத்தேர் கெபின் 42ஆம் ஆண்டு திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் மாலை ஜெபமாலையும் பிரார்த்தனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 6ஆம் தேதி அன்னையின் திருவுருவ சப்பர பவனியும் 7ஆம் தேதி அசன விருந்தும் நடைபெற்றது. இறுதி நாளான இன்று 42ஆம் ஆண்டு திருவிழா லூர்தமால்புரம் லூர்து அன்னை ஆலய பங்கு தந்தை அன்டனி புரூனோ தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. பின்னர் கேக் வெட்டி வேளாங்கண்ணி மாதா பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் உள்ள இந்திய விளையாட்டு ஆணைய மைதானத்தில் மாவட்ட தடகள அசோசியேஷன் சார்பில் மயிலாடுதுறை மற்றும் நாகை மாவட்ட அளவிலான தடகள போட்டிகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மயிலாடுதுறை மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், மாவட்ட தடகள சங்க தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் செயலாளர் செல்வ கணபதி ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர். பின்னர் 14, 16, 18, 20 ஆகிய வயதிற்கு உட்பட்டோர் என 4 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளில் மயிலாடுதுறை மற்றும் நாகை மாவட்டத்தை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இதில் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல், வட்டு எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதையடுத்து வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மதகடிப்பட்டு புதுநகரை சேர்ந்த திருநாவுக்கரசு சுந்தரி தம்பதியரின் மகன் விஷால் மூளை வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி. மற்ற மாணவர்களைப் போன்று இம்மாணவனும் ஏதாவது ஒரு துறையில் சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இவரது பெற்றோர் கடந்த 2017ஆம் ஆண்டு நயினார் மண்டபத்தில் உள்ள டே பிரேக்கர்ஸ் என்ற உடற்பயிற்சி கூடத்திற்கு பயிற்சிக்கு அனுப்பினர். விஷாலால் எதையும் நீண்ட நேரம் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாத நிலையிலும் கடந்த 7 வருடமாக தினமும் 25 கிலோமீட்டர் மதகடிப்பட்டியில் இருந்து பேருந்தில் ஏறி தனியாக நயினார் மண்டபத்தில் உள்ள உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று பயிற்சி பெற்று தற்போது வலுதூக்கும் போட்டிகளில் சர்வதேச மற்றும் தேசிய அளவில் பல்வேறு பதக்கங்களை குவித்து வருகிறார். இந்நிலையில் தென்னாப்பிரிக்காவில் வரும் அக்டோபர் 3ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள காமன்வெல்த் பொது மற்றும் சிறப்பு பிரிவினருக்கான பவர் லிப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் சார்பில் விளையாட புதுச்சேரி வீரர் விஷால் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதேபோல் நடுவராக அவரது பயிற்சியாளர் பாக்யராஜ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். என் பேர் விஷால். 7 வருஷமா நான் பவர் லிஃப்டிங் பண்ணியிருக்கேன். ஜெர்மனியில் நான் சில்வர் மெடல் வாங்கிக்கிறேன். ஏஷியாவில் கோல்டு மெடல் வாங்கிக்கிறேன். பிரதர் நான் பாராட்டுகிறேன். இப்போ காமன்வெல்த்தில் செலக்ட் ஆகிக்கிறேன். காமன்வெல்த்தில் கோல்டு மெடல் வின் பண்ணுவேன். புதுவைக்கும் ஜிம்முக்கும் பெருமை சேர்ப்பேன். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேலாயுதபுரத்தில் காமராஜர் சிலம்பாட்டம் மற்றும் கராத்தே பயிற்சி பள்ளியின் 11ஆம் ஆண்டு மாணவர்களின் அரங்கேற்ற திருவிழா நாடார் உறவன் முறை சங்கம் வேலாயுதபுரம் தலைவர் முருகேசன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் கமலாதேவி கலந்து கொண்டு அரங்கேற்ற திருவிழா நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பத்திரகாளியம்மன் திருக்கோவில் முன்பு நடைபெற்ற இந்த அரங்கேற்ற நிகழ்ச்சியில் கராத்தை பயிற்சி பெற்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். மேலும் சிலம்பாட்டம் பயின்ற மாணவ மாணவிகள் சிலம்பம் சுற்றி தங்களது திறமைகளை வெளிப்படுத்தியும் முட்டையின் மீது அமர்ந்து யோகாசனம் செய்தும் 300 கிலோ எடை கொண்ட இருசக்கர வாகனத்தை மாணவனின் மார்பில் ஏற்றியும் தலையினால் ஓடுகளை உடைத்தும் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தனர்.
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கல்வெட்டு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலய 26ஆம் ஆண்டு வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. திருப்பத்தூர் சிவகங்கை சாலையில் நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் 7 ஜோடி மாட்டு வண்டிகளும் சிறிய மாடு பிரிவில் 23 மாட்டு வண்டிகளும் கலந்து கொண்டன. விடாமுயற்சியோடு போராடி எல்கையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்கம் மற்றும் கோப்பைகள் பரிசுகளாக வழங்கப்பட்டன. இதனிடையே மாட்டு வண்டி ஓட்டி வரும் பொழுது எதிர்பாராத விதமாக சாலையில் இருந்த சாலை பிரிவு தடுப்பு மீது மோதி சாரதி ஒருவர் கீழே விழுந்து காயமடைந்தார். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை பூந்தமல்லியில் தனியாருக்கு சொந்தமான கலவைகள் கலந்த லாரிகளில் எடுத்து செல்லும் தனியார் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனத்திற்கு சொந்தமான கலவைகள் ஏற்றி செல்லும் லாரி ஒன்று பணிகள் முடித்துவிட்டு வந்து நிறுத்தப்பட்ட நிலையில் திடீரென கலவை ஏற்றி வந்த லாரியின் முன்பகுதி தீப்பிடித்து எரிந்ததைக் கண்டு அங்கிருந்த ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து லாரியில் இருந்த தீயை அணைக்க முயற்சி செய்தபோது தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் லாரியின் முன்பகுதியில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்தனர். இந்த சம்பவம் குறித்து பூந்தமல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை அடுத்த எல்லப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி. இவரது மகள் அம்பிகா மற்றும் அவரது கணவர் ராஜ்குமார் படியூர் அருகே ஆலோ பிளாக் கம்பெனி நடத்தி வருகின்றனர். இதனிடையே கடந்த சில மாதங்களாக பழனிசாமிக்கும் ராஜ்குமாருக்கும் சொத்து பிரச்சினை இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 6 வருடங்களுக்கும் மேலாக இரு குடும்பங்களும் பேசிக் கொள்ளாமல் இருந்து வந்த நிலையில் ராஜ்குமார் பழனிசாமி வீட்டிற்கு சென்று தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை கொண்டு பழனிசாமியை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துள்ளார். மேலும் அங்கிருந்து தப்பி சென்ற ராஜ்குமார் படியூர் பகுதியில் தன்னை தானே நெற்றியில் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் சொத்து பிரச்சினை காரணமாக இந்த கொலை நடந்திருப்பதாக தெரியவந்துள்ளது. இதுகுறித்து காங்கேயம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.